கிளஸ்டர் மாடல்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. எப்படின்னா சென்னையில் மெயினாக வந்து ஒரு பெரிய ஷோரூம் திறந்துருவாங்க. சென்னையில் நீங்கள் இப்போ டி நகரில் இல்லைனா வந்து ஒரு பெரிய ஹப்பில் ஒரு பெரிய ஷோரூம் திறந்துட்டிங்கன்னா சென்னையில் இருக்க எல்லா மக்களும் அங்கே வந்து கண்டிப்பாக வாங்க தான் போகிறாங்க இல்லையா. பட் அதோட நிறுத்தாமல் சுற்றி சப்பர்பன் ஏரியாஸ் இருக்குல்ல, இப்போ வந்து தாம்பரம், கீழ்கட்டளை, இங்கெல்லாம் வந்து மக்கள் ரெசிடென்ஷியல் ஏரியா ஜாஸ்தி, மக்கள் வந்து அங்கே குடியிருக்கிறது ஜாஸ்தி. ஆனால் அங்கே போய் ஒரு ஷோரூம் யாரும் திறக்க மாட்டாங்க. டி நகர் உங்களுக்கு ரிலேட்டிவ்லி தூரம் இங்கேருந்து இங்கே வர்றது. இப்போ இவங்க வந்து இப்போ மலபாரோ இதையோ சூஸ் பண்ணணும், இல்லைனா மெயின் பிரான்ச்சில் போய் வாங்கணும்னா இவங்க பஸ்ஸு, ட்ரெயின், காரு அதுக்குன்னு ஒன்று புக் பண்ணி டி நகரில் போய் வாங்கணும். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஷோரூம் மெயின் ஹப்பில் ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லுவாங்க, அதை ஒன்று வச்சுட்டு சின்ன சின்ன அவ்வளோ பெருசாக இல்லாட்டியும் சின்ன சின்ன கடைங்களை அவங்களோட ரிப்ளிகாவே சின்ன சின்ன ஏரியாஸில் திறந்தாங்க. அது நம்ம ரெசிடென்ஸ்க்கே வந்துடும் அது ஸ்ட்ரைட்டாக. ஆமாம். இப்போ எப்படி ஃபீல் ஆகும்னா, நீங்கள் வந்து தங்கமயில் போனால் நீங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போக தேவையில்ல, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தங்கமயில் இருக்குன்னா கண்டிப்பாக அதோட பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு தெரியும். அண்ட் என் வீட்டு பக்கத்துலேயே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு போக மக்கள் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணி சென்னையில் மட்டும் 15 ஸ்டோர் திறந்தாங்க. சென்னையில் மட்டும் இப்போ வந்து அவங்க 15 ஸ்டோர் திறந்துருக்காங்க. இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2026 இன்னும் 7 ஷோரூம்ஸ் வந்து சென்னையில் திறக்க போகிறாங்க, சென்னையிலேயே. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 70+ ஷோரூம்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அண்ட் இன்னும் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் வந்து ஒரு 100 மொத்தமாக டோட்டலாக 100 ஷோரூம்ஸ் திறக்கிறது தான் அவங்க டார்கெட்.